பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை எப்படி வாழ வேண்டும் என்றால், ரொம்ப மோசமான ரிட்டையர்மெண்ட் லைஃப்புங்கிறது மனைவி இல்லாதது தான். மனைவி வந்துட்டால் பாதி சுமை குறைந்து விடும், அவர்களுக்கும் குறைந்து விடும், நமக்கும் குறைந்து விடும். அப்போ நமக்கு உண்மையான வேத நூல்கள் எது என்று பார்க்க வேண்டும், ஆராய வேண்டும். இந்த வயசில் குரான் எடுத்துக்கணும், பகவத்கீதை எடுத்துக்கணும், பைபிள் எடுத்துக்கணும், 3 கையில் வச்சுக்கணும். 3 என்ன சொல்லுது அப்படின்ட்டு பார்க்கணும், படிக்கணும். அப்படி படிக்கும் போகும்போது 3 இறைவன் ஒவ்வொரு மாதிரி சொல்ல மாட்டான். ஏதாவது ஒரு இறைவன் தான் இருக்க வேண்டும். இறைவன் 3 விதமாக 3 விதத்துக்கு சொல்லுவான்னா சொல்ல மாட்டான். இதை இப்போ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்பதற்கு இந்த விஞ்ஞானத்துக்கும் வேதங்களுக்கும் முரண்பாடுகள் வரக்கூடாது. அதுதான் உண்மையான வேதம். மனிதன் தன்னை எப்படி கடவுளாக எடுத்துக்கொள்கிறான் என்றால், இறை தூதர்கள் 1,24,000 பேர் வந்தார்கள். அதில் சிஷியர்களாக இருந்தவர்களும் அதுக்கு பின்னாடி சிஷியர்களாக இருந்தவர்களும் பொருளாதாரத்துக்காக ஏதோ ஒன்று சொல்லி, இதில் 2 அதில் 2 அதில் 2 சொல்லி தங்களை முதல் மனிதனாக்கி தாங்கள் இறைவன் அன்புக்குரியவர்கள் என்றும் சொல்வார்கள். மனிதன் தப்பு செய்யக்கூடியவனாகத்தான் இறைவன் படைத்திருக்கிறான். ஆயினால் தான் நாம் வேதங்களை எடுத்துக்கொள்கிறோம். வேதங்களில் குரான் சிறந்த வேதம் என்று சயின்ஸும் சொல்லுது, பெரிய விஞ்ஞானிகளும் சொல்லுது. அப்போ அதில் மோதல் இல்லை. மற்ற வேதங்களில் மோதல் அதிகமாக இருப்பதை உணர்வீர்கள். ஆராய்ந்து வாருங்கள்.